இணைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்னினோ நெறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து காலநிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றம்னாக்க, அதாவது ஐரோப்பா கண்டத்துக்கும், அமெரிக்க கண்டத்துக்கும் நடுவுல இருக்க பசிபிக் பெருங்கடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்திய பெருங்கடல் மாரி அங்க ஒரு பெருங்கடல். நெறைய பேர் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்புல நடக்கிற வெப்பநிலை மாற்றத்த தான் எல்னினோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்டா இப்போன்னு சொல்ற? அடிக்கடி கேள்விப்பட்டுருக்கோமே! அதுக்கும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? இந்தியால என்ன நடக்க போகுது? அதனால நமக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியலன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். இத சொல்லணுமேன்றக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் போட வந்திருக்குது. முக்கியமா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதுக்காண்டி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது நார்மலாவே இந்த எல்னினோன்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளயோ ஒரு வருஷம் வருஷமா வந்துட்டு இருக்கும்னு வைங்களேன். பெருசா அது அஃபெக்ட் ஆகாது. அது ஏன்னா அது 0.5 டிகிரி 1 டிகிரி செல்சியஸ் தான் டிஃபரெண்ட் ஆகும் அந்த மேற்பரப்புல. ஆனா இதுதான் வந்து அதிகபட்சமா 2 டிகிரிக்கு மேல வந்து வெப்பநிலை மாற்றம் வருது. இந்த 2 டிகிரினால என்னடா ஆகப்போகுது அப்படின்னு கேட்கிறீங்க. ஆனா அந்த 2 டிகிரின்றது மொத்த பெருங்கடல்ல அந்த பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்புல நடக்கிற வெப்பநிலை மாற்றம். அந்த 2 டிகிரி செல்சியஸ் வந்து ஒவ்வொரு 65 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நடக்கும். கடைசியா நடந்த 65 வருஷத்துல மிகப்பெரிய வறட்சி இந்தியால நடந்தது. மத்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, இப்ப நீங்க நெறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க பார்த்தீங்களா? ஃபாரஸ்ட் ஃபயர் அதாவது காட்டுத்தீ நடக்குறது, பெரிய புயல். புயல்னா அதாவது மழை பெய்யுது, வெள்ளம் வருது. இந்த இதெல்லாம் நீங்க சாதாரணமா பார்க்குற புயல், மழை மாரி கிடையாது. இது அப்படியே மேக வெடிப்புன்னு நீங்க நம்ம உத்தரகண்ட், இமாச்சல் பிரதேசல நடக்கிறது. இது வந்து நெறைய நாடுகள்ல இப்ப நடந்துட்டு இருக்குது. பெரிய வெள்ளம், பெரிய மழை, பெரிய புயல். நமக்கு தெரியல. ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்துருச்சு. இது சைனால நடந்துட்டு இருக்குது. வியட்நாமு, இந்தோனேஷியா இந்த மாதிரிலாம் அந்த நாடுகள் நடக்குது. அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டுத்தீ அதிதீவிரமா நடந்துட்டு இருக்குது. இதனால நமக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுதுன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே வந்துட்டு இந்த வறட்சி வந்தாக்க மழை பெய்யாது. மழை பெய்யலனாக்க அரிசி, பருப்பு விளையிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏற்கனவே தமிழ்நாட்ல உங்களுக்கு தெரியும். குறுவை சாகுபடிலாம் நின்றுச்சு. ஏன்னா, காவிரி தண்ணி வந்துச்சுனாக்க தான் சாகுபடிக்கு இது பண்ணணும். அதுக்கு மழை பெருசா பெய்யல. ஏதோ அதிசயமா நமக்கு கேரளாலயும், அந்த சைடு கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மழை பெய்றனால, கொஞ்சம் நம்ம முதலமைச்சர் பேசினாலும் சரி, பேசுறனாலும் சரி, அங்க கபினி அணைய தொறந்து விட்டே ஆகணும். இல்லன்னா அங்க டேம் உடைஞ்சு போயிரும். அந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த டேம்ம வந்து தொறந்து விட்டாங்க. அது வந்து ஓவர்ஃப்ளோ. அதிகபட்ச உபரி நீர்ன்றனால அது வந்துச்சு. இல்லன்னா அதையும் விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையா நமக்கு குடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியுமே தவிர, அதிகபட்ச வாய்ப்பு இயற்கையா நமக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுக்குறதுக்கு தான். தண்டிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இது அதிதீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்துருச்சு. ஏற்கனவே உருவாயிருச்சு. காலநிலை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் இப்போ உங்கட்ட சொல்லிக்கிறேன் நானு. அது ஜூலைல ஆரம்பிச்சு நவம்பர்ல இந்தியால பீக் ஆகப்போகுது. அதிகபட்சமா நவம்பர்ல தான் வரப்போது. ஸோ அதுக்கு நம்ம தயார் நிலைப்படுத்திக்கணும். அதுக்கு தயார்படுத்திக்கணும்னாக்க, நீங்க என்னென்ன பண்ணணுன்றத நான் உங்களுக்கு அதிகபட்சமா நெறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க. எல்னினோ வருது, காலநிலை மாற்றம் வருது, புயல் வரப்போது, வறட்சி வரப்போது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, அதுக்கு என்ன நீங்க செய்யணும்? நீங்க எப்படி உங்கள தயார்படுத்திக்கணும்? உங்க குடும்பத்த நீங்க எப்படி காப்பாத்திக்கணும்? பண சிக்கல்ல இருந்து, ஃபினான்சியல்ல இருந்து, நிதிநிலை, உங்க வேலை வாய்ப்புகள்ல இருந்து எப்படி நீங்க தயாராகிக்கணும்? காலநிலை மாறப்போதுன்னா, வெப்பம் அதிகமாக போது, நமக்கு ஹீட் அதிகமா வரப்போது. அப்ப குறைஞ்சபட்சமா நீங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள்? அதாவது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அக்டோபர், நவம்பர்ல எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா விலைவாசிலாம் கூட போகுது. அரிசி பருப்புலேருந்து, காய்கறிலேருந்து எல்லாமே வரப்போகுது. ஸோ, அதிகமா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருட்கள வந்து நீங்க வாங்கி கொஞ்சம் பத்திரப்படுத்திக்கலாம். நீங்க கண்டிப்பா வந்துட்டு அரிசி, பருப்பு கண்டிப்பா வாங்கியே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, அரிசி, ரவை, கோதுமை இதையாவது நீங்க வாங்கி பத்திரப்படுத்திக்கிட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சத்துக்கு எனக்கு தெரியல. இத வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நான் ஒரு இன்ஜினியர் தான். என்னோட அறிவுக்கு என்ன எட்டுதோ அத நான் உங்களுக்கு சொல்றேன். இது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. சரியான கருத்துக்கள் நீங்க வேணும்னா பதிவு பண்ணுங்க. என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத திருத்திக்கிறேன், மாத்திக்கிறேன். நான் ஏதாவது தப்பு சொன்னேன்னாக்க என்னைய மன்னிச்சுருங்க. இது என்ன சொல்ல வரேன்னாக்க, உங்களோட பாதுகாப்பும், உங்க குடும்பத்தோட பாதுகாப்பும் தான். அதுக்கு நீங்க ஒரு அரிசி வந்து 6 மாசத்துக்கு என்ன வருதோ அத நீங்க எடுத்து வச்சுக்கலாம்ல. அரிசியோ, பருப்போ, கோதுமையோ, வெங்காயம்னா தாங்கும், பச்சை மிளகா தாங்கும். எப்படினாலும் பால் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்க போது, தயிர் வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால தயிர் சாதத்துக்கு அட்லீஸ்ட் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவது, வத்த மிளகா ஏதாவது வச்சுக்கிட்டோம்னாவது கடிச்சுக்கிட்டு ஒப்பேத்திக்கலாம்ல அப்படின்றக்காண்டி சொல்றேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா ஆகப்போறது கிடையாது. ஆனா விலைவாசி கூடும். அந்த விலைவாசிய கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சம்பளம் அதே சம்பளம் தான் இருக்க போகுது. இந்த 6 மாசத்துல எவனும் கூட்ட போறதில்ல. வருஷக்கணக்குல யாரும் கூட்டல. 6 மாசத்துல எந்த கூட்ட போறாங்க. கொடுமைக்கு என்ன நடக்குதுன்னா, ஈரான், இஸ்ரேலு, அமெரிக்கா சண்டை போடுறதுக்கு அந்த பக்கம் அந்த ஹார்மோஸ் நீரிணை உங்களுக்கு தெரியும்ல, அதையும் வேற மூடி வச்சிருக்காங்க. அத மூடுனாக்க அங்கருந்து பெட்ரோல் வரப்போறதில்ல. ஏற்கனவே விட்டு விட்டு தான் வந்துட்டு இருக்குது. இந்தியால வந்து அது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, ஆயில் இருக்குது. அதே மாதிரி ஆயில்னாக்கா ஆயில் மட்டும் கிடையாது. கேஸ் தடுத்துரும். கேஸ் இதோட சப் ப்ராடக்ட் பிளாஸ்டிக் இன்கிரீஸ் பண்ணுது. அடுத்தடுத்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆகும். ஸோ வேலைவாய்ப்புகள் கம்மியாகலாம். உங்களுக்கு வருமானங்கள் கம்மியாகலாம். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஃபினான்ஷியல் உங்க நிதி நிலைமைய அ ம உருவாக்கி வச்சுக்கணும். அந்த ஃபினான்ஸ் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல படிக்காதவங்களுக்கும் சொல்றேன் நானு. குறைஞ்சபட்சம் உங்க 6 மாச ஊதியத்த நீங்க கையில வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க 6 மாச ஊதியத்த நீங்க சும்மா வச்சிருக்க பதிலா, பேங்க்ல எஃப்டில லிக்விட் ஃபண்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இல்லன்னா ஸ்மால் எஃப்டில 7 டேஸ்லேருந்து இருக்குது. அத கூட போட்டு வச்சுக்கிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வட்டி கூட கிடைக்கலாம். அப்படி காசு வச்சிருக்கவங்க அப்படி பண்ணிக்கங்க. பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கங்க. இல்லாதவங்க அட்லீஸ்ட் அரிசி, பருப்பு ஏதாவது வீட்டுக்கு தேவையானது 6 மாசம் ஓட்டுறதுக்கு, சமாளிக்கிறதுக்கு, அந்த நவம்பர தாண்டி டிசம்பர் கொடுமை என்னன்னாக்கா, நீங்க நெனச்சு பாருங்க. ஆக்சுவலா இது வந்து மழைக்காலம்.
மழை காலத்துல இன்னும் நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகல. ஆகஸ்ட் வந்துருச்சு. அடுத்து குளிர்காலம். குளிர்காலத்துக்கும் இந்த வெப்பநிலை மாற்றத்தினால எப்படி இருக்கும்னு இன்ன வரைக்கும் வெயிலு தாங்க முடியல. வெளியில போயிட்டு வரவங்கள்ட்டயும் உங்களுக்கே தெரியும். நாங்க வீட்ல இருந்து தான் பெரும்பகுதி வேலை பார்க்குறோம். அதனால எங்களுக்கு அதிகபட்சமா தெரியல. இருந்தாலும் நம்மளும் போயிட்டு வர்றோம்ல. ஏன்னா வெளியிலேயே வேலை பார்க்குறவங்களுக்கு அது தாக்கங்கள் அதிகமாகலாம். அதனால நீங்க எப்பயுமே ஹைட்ரேட்டடா இருக்கணும். தண்ணி நெறையா குடிச்சுக்கங்க. உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே நீர் ஆகாரமா அதிகமா குடுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில நீச்ச தண்ணி குடிங்க. நீச்ச தண்ணினாக்கா நம்ம பழைய கஞ்சி இருக்கு. பழைய சோறு இருக்கு பார்த்தீங்களா? பழைய சோறு இல்ல நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னாக்கா, நீங்க சாப்பிடுற சாப்பாட வந்துட்டு சாயந்தரம் மீதமானதுல தண்ணி ஊத்தி வச்சுருங்க. அந்த தண்ணிய காலையில குடிச்சீங்கன்னா, அப்படியும் இல்லைன்னா நீங்க மோர் குடிக்கலாம். தயிர வாங்கி பெரும்போது தயிர் சாதமா சாப்பிடுறதுக்கு பதிலா தயிர வந்து தண்ணி நல்லா ஊத்தி கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கொத்தமல்லி உங்களுக்கு விருப்பமானது எந்த ஃப்ளேவர போட்டுக்கோ, அத நீராகாரமா குடிச்சுக்கிட்டீங்கன்னா, உடம்புக்கு வந்து சக்தி கிடைக்கும். அது உங்கள ஹைட்ரேட் ஆகாம காப்பாத்திக்கும். உடம்ப காப்பாத்திக்கிட்டாக்க, நீங்க உங்களுக்கு வேலைகள ஒழுங்கா செய்யலாம். அ வெளிய போக்குவரத்து அதிகமா இருக்கிறதா இருந்தா குறைச்சுக்கங்க. அதே மாதிரி உடம்ப ஓரளவுக்கு அ த தண்ணி குளிர்ச்சியா இருக்க மாரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்க உங்கள பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா உங்க வருமானத்துக்கு உண்டான எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு, உங்க குடும்பத்துக்கு உண்டானத எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கங்க. அந்த மாதிரி இருந்துக்கிட்டீங்கனாக்க, இந்த காலநிலையில நம்ம தாங்கலாம். இது வந்து இந்த இதுக்கு மட்டும் சொல்லல. எல்லா ஒரு மிகப்பெரிய கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலாம். ஸோ உங்க குடும்ப பாதுகாப்புக்கு இப்ப இருந்தே எச்சரிக்கையா என்னென்ன பண்ணணும்? முக்கியமா வீட்டுக்கு தேவையானத 6 மாசத்துக்கு உண்டானதோ, இல்ல முக்கியமானதோ எது அந்த இந்த காலநிலைய தாண்டுறதுக்கு என்னென்ன தேவையோ, அத நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு, அதிகமா நீங்க வந்துட்டு இப்ப நம்ம பிரியாணி செய்றோம், மட்டன் செய்றோம், சிக்கன் செய்றோம் அந்த மாதிரி இல்லாட்டினாலும், அட்லீஸ்ட் வீட்ட காப்பாத்துறதுக்கு சோறுக்கு ஏதோ அதிக இது ஒரு ரசம், ஒரு பருப்போ, இல்ல ஒரு சின்னதா சாம்பாரோ, இல்ல இந்த மாரி குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான தேவையான ஐட்டங்கள் லாங் டர்மா நான் என்ன சொன்னேன்னா, ட்ரை ஃப்ரூட்டா கூட மாத்திக்கங்க. எது எதெல்லாம் வருமோ காய்கறிகள்ல. எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. அது மாதிரி காய வச்சுட்டு நீங்க இந்த வடகம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இது சமாளிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல, பொருட்கள் கிடைக்கல, ஒரு வேளை உண்மையிலே தட்டுப்பாடு வருதுனாக்க, வெளிய சொல்லல. இந்த போரோட உக்கிரங்கள் அதிகமாயிக்கிட்டு இருக்குது. அதனால ஆயில் கட்டுப்பாடுகள் வரலாம், பெட்ரோல் விலைகள் ஏறலாம். இது வரைக்கும் குறைச்சு வச்சிருக்காங்க, ஏறலாம். அதுக்கப்புறம் விலைவாசிகள் ஏறுனாக்க உங்களுக்கு தெரியும். பெட்ரோல், டீசல் ஏறுச்சுன்னா லாரி ஃபுல்லா இது பண்ணிருவாங்க. அதெல்லாம் அந்த ஏற்றுமதிகள் அதாவது காய்கறி போக்குவரத்து இறக்குறது, ஏத்துறது, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலின்னு மாறும். எல்லாமே விலைவாசிகள் மாறும். ஆனா உங்க சம்பளம் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க தயார்படுத்திக்கங்க. உங்கள நீங்க தயார்படுத்திக்கங்க. இத சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டது. நீங்க இது புரிஞ்சுச்சுனாக்க எனக்கு கீழ வந்து ஒரு தம்ஸ் அப் மட்டும் குடுத்துங்க. நன்றி.